ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்றேன். நீங்க எந்த ஷேர வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல டைட்டன் ஷேர பத்தி தான் உங்களோட டிஸ்கஷன் அப்படின்னு பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ரிசல்ட் வந்து ஆரம்பிப்போம். ரிசல்ட் 2ஆ உடைச்சு போட்டிருக்கேன். ஒண்ணு வந்து கன்சாலிடேட்டட் ரிசல்ட், இன்னொன்னு வந்து ஸ்டாண்ட் அலோன் ரிசல்ட். கன்சாலிடேஷன் ரிசல்ட் நம்ம எடுத்து பார்க்கும்போது, இயர் ஆன் இயர்ல பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது 12,000 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணவங்க, இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 14,000 15,000 கோடி ரூபாய் கிட்ட சேல்ஸ் வந்திருக்கு. ஆனாலும் நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ட்ராப் ஆயிருக்கு. அது ஏன் அப்படிங்கிறத பின்னாடி நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். அதே மாரி ஸ்டாண்ட் அலோன் ரிசல்ட்டும் எடுத்து பார்த்தீங்கனாலும், இதுவும் நல்லபடியான சேல்ஸ் குடுத்துருக்காங்க. ஆனா சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுலயும் ப்ராஃபிட் வந்து ட்ராப் ஆயிருக்கு. இதுவும் என்ன அப்படிங்கிறத பின்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ரிசல்ட்ட பொறுத்தவரையும் ஒரு நல்ல டீசென்ட்டான ரிசல்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கான ஒரு ரீசன் நெட் ப்ராஃபிட் டவுன் ஆனதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அத தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வைஸ் வந்து நல்ல ரிசல்ட் அப்படின்னு தான் டைட்டன்லேருந்து வெளில வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்களோட பிசினஸ் மாடல் வந்து நம்ம பார்ப்போம். பிசினஸ் மாடல் பார்க்கும்போது, ஒரு 6 வகையான பிசினஸ் பண்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரி பிசினஸ், வாட்சஸ் அண்ட் வியரபிள்ஸ், ஐ கேர், அதுக்கப்புறமா இந்தியன் ட்ரெஸ் வியர்ஸ், ஃப்ராக்ரன்ஸ், அப்புறம் ஃபேஷன் அக்சஸரீஸ். இது 6ம் தான் இவங்களோட பிசினஸ். இந்த 6மே வந்து பார்த்தீங்கன்னா, 4 மார்க்கெட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதாவது லக்ஸரி மார்க்கெட்டு, பிரீமியம் மார்க்கெட்டு, மிட் கேப், மாஸ் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஜுவல்லரி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். லக்ஸரி மார்க்கெட்ட பொறுத்தவரை ஜோயா அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு நல்ல லக்ஸரி பிராண்டா வச்சிருக்காங்க. தனிஷ்க்கு வந்து பிரீமியம் வச்சிருக்காங்க. மியா தனிஷ்க்கு கேரட் லைன் அப்படிங்கிறது மிட் மார்க்கெட் வச்சிருக்காங்க. இதே வந்து நீங்க மாஸ் மார்க்கெட்டுன்னு பார்க்கும்போது, சொனாட்டா வந்து பாருங்க வாட்சஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு மாஸ் மார்க்கெட்டாவும், டைட்டன் வந்துட்டு ஃபாஸ்ட் ட்ராக் இதெல்லாம் வந்து மிட் மார்க்கெட்டா வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏன் நம்ம பார்க்கணும்னா, கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது ஏன் அப்படிங்கிறத சொல்றேன். அதே மாரி இங்க பாருங்க, அவங்க சைஸ் ஆஃப் பிசினஸ் எந்த பிசினஸ் அதிகமா வந்துட்டு பெரிய பிசினஸ் ரெவென்யூ சம்பாதிக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து ஜுவல்லரி, அதே மாரி தானிஷ்க்கு மிச்சம் எல்லாமே இங்க போட்டிருக்காங்க. இதுல வந்து பாருங்க இந்த ஃப்ராக்ரன்ஸ்ல ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு. இது வந்து லெஸ் தென் 100 கோடி ரூபாய்க்கு கீழ சம்பாதிக்கிற ஒரு பிசினஸ். ஏன் இப்போ நம்ம இது தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? இப்போ இதுல வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. இந்த ஃபாஸ்ட் ட்ராக்கோட ஃப்ராக்ரன்ஸ் பிசினஸ்ல பிரச்சனை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உடனே நியூஸஸ் நெறைய வரும். டைட்டன்ல பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல இந்த ஷேர்லாம் போட்டு அடிப்பாங்க. நமக்கு ஆல்ரெடி இந்த பிசினஸ்லாம் பத்தி நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இது 100 கோடி ரூபாய்க்கு கீழ சம்பாதிக்க ஒரு சின்ன பிசினஸ். அதனால இந்த மாரி டைம்ல ஷேர் இறங்கிச்சுன்னா, கண்டிப்பா போய் நம்ம அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணலாம். எப்போ பண்ணலாம்னா, உங்களுக்கு இந்த மாரி பிசினஸ் மாடலு, ரெவென்யூ மாடலு இது எல்லாமே ஃபிங்கர் டிப்ல ஒரு ஷேர பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா, உங்களால ஒரு தைரியமான டிசிஷன் அப்படின்னு எடுக்க முடியும். அதுக்கு வேற எதுவும் பண்ண வேண்டியதில்ல. ரொம்ப டெப்த்தா அந்த பிசினஸ பத்தி படிச்சு வச்சுட்டீங்கன்னா மட்டும் போதும். அப்பப்போ அதோட அப்டேட்ல இருந்தீங்கன்னா போதும். நல்லாவே வந்துட்டு இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு தைரியமா வந்து பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இவங்களோட மெயின் பிசினஸ்ங்கிறது வந்து ஜுவல்லரி தான். இதுல ஏதாவது பிரச்சனையா இருந்தா மட்டும் தான் நம்ம அலர்ட் ஆகி என்ன ஏதுங்கன்னு படிச்சுட்டு ஷேர் விக்கலாமா வேணாமான்னு டிசிஷன் எடுக்கணும். அத தவிர்த்து இந்த மாரியான இந்தியன் ட்ரெஸ் வியர்ஸ், இந்த ஃப்ராக்ரன்ஸ், ஃபேஷன் அக்சஸரீஸ் இதுலலாம் ஏதாவது பிரச்சனை சொன்னாங்கன்னா, இதெல்லாம் குட்டி குட்டி பிசினஸ் ரெவென்யூ வந்து சின்ன ரெவென்யூ. இதுலலாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா, அந்த டைம்ல நம்ம தைரியமா வந்து இந்த ஷேர்ஸ் அப்படிங்கிறத வாங்கலாம். அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நெக்ஸ்ட் இவங்களோட கம்பெனி ஸ்ட்ரக்சர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கம்பெனி ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது இவங்களுக்கு கீழ வந்து ஒரு 5 கம்பெனி ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க. அதுல வந்து டைட்டன் இன்ஜினியரிங், கேரட் லைனு, அப்புறமா டிசிஎல் நார்த் அமெரிக்கா, டைட்டன் ஹோல்டிங் இன்டர்நேஷனலு, டைட்டன் கமோடிட்டி. அதுக்குள்ளேயும் நெறைய ஒரு சப் கம்பெனிஸ் அப்படிங்கிறது வந்து டைட்டன் கம்பெனி வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஓவரால் இவங்களோட இன்கம் இந்த போன லாஸ்ட் குவார்ட்டரோடையும் இந்த குவார்ட்டரோடையும் அதாவது லாஸ்ட் குவார்ட்டர் மீன்ஸ் லாஸ்ட் இயர் குவார்ட்டரோடையும் இந்த குவார்ட்டரையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஜுவல்லரி 25% ஏறி இருக்கு, வாட்சஸ் 19% ஏறி இருக்கு, ஐகேர் வந்து 6.9% ஏறி இருக்கு, எமர்ஜிங் பிஸ்னஸ் நல்லாவே ஏறி இருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னாலே நல்லாவே பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஏறி இருக்கு. இது இன்டர்நேஷனல் பிஸ்னஸில் ஜுவல்லரி பிஸ்னஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 62% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. ஸோ இது நல்லாவே வந்து growth அப்படின்னு காட்டியிருக்காங்க. மத்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 53% அளவுக்கு ஏறியிருக்கு. ஸோ, இப்போ இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது, ஓவரால் நெட் இன்கம் இயர் ஆன் இயர்ல 26% ஏறியிருக்கு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படிங்கிறது மட்டும் கம்மியாயிருக்கு. இதுக்கான ரீசன் என்னன்னா, ஸோ நமக்கு நார்மலா தெரியும். இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து ஜுவல்லரிக்கான அதாவது கோல்டுக்கான
கஸ்டம் டியூட்டி அப்படிங்கிறத வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. அதோட இம்பேக்ட் தான் வந்து அப்படின்னு அவங்களோட போர்ட் மீட்டிங்லேருந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அந்த லாஸ் அப்படின்னு வந்திருக்கு. இந்த இம்பேக்ட் லாஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. இது இந்த கோட்டோட முடிஞ்சிரும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் கோர்ட்லேருந்து இந்த லாஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரெக்கவரி ஆகிடும். ஸோ இதுதான் ரீசன் இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைஞ்சிருந்து. என்னதான் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலும் நெட் ப்ராஃபிட் கம்மியானதுக்கான ரீசன் இதுதான் வந்து டைட்டனை பொறுத்தவரையும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது டைட்டன் இப்போதைக்கு ஓவர் வேல்யூடான்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆப்வியஸ் வந்து ஓவர் வேல்யூடு மிகப்பெரிய ரேலி கொடுத்து மேலே நிற்குது. ஸோ அப்போ எங்கே தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல பிஸ்னஸ். கோல்டில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கோல்டு ஜுவல்லரிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்துட்டு இன்னும் லாங் டேர்மில் பார்க்கும்போது மிகப்பெரிய லாபம் அப்படின்னு வந்து தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து நல்ல மேனேஜ்மெண்ட். பின்னாடி இருந்து டாடா குரூப் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரூவன் பண்ண ஒரு பிஸ்னஸ். இத்தனை வருஷமாக மார்க்கெட்டில் இருந்து இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை பிடிச்சி நல்லா வளர்ந்து ரெவன்யூ காட்டி நெட் ப்ராஃபிட் காட்டி எல்லாமே ப்ரூவன் பண்ண ஒரு பிஸ்னஸ். அதனால லாங் டேர்மை பொறுத்தவரையும் நீங்கள் கரெக்டான ஒரு சப்போர்ட் லெவலில் கிடைக்கும் போது அக்குமுலேஷன் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா லாங் டேர்மில் ஒரு நல்ல லாபம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி டைமில் என்னோட பெரிய நம்பிக்கைனா 2252 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். இந்த இடத்துல கிடச்சிச்சின்னா கொஞ்சம் வாங்கி போட்டோம் அப்படின்னா லாங் டேர்மில் ஒரு ரிட்டர்ன் அப்படின்னு கிடைக்கும். பட் இந்த மாதிரியான டாப் இடத்துலலாம் போய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கையை கடிச்சிடும். பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் இப்போ தான் கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டாகி கீழே வரட்டும். அப்படி வரும் பட்சத்தில் ஒவ்வொரு சப்போர்ட் லெவலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு மார்க் வச்சு வாங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் டவுன் த லைன் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இந்த ஷேர்லாம் ரொம்ப கீழே இருந்தது. இங்கேருந்தே பாருங்கள் ஒவ்வொரு வாட்டியும் டிப்பாகி மேலே போனது. கண்டிப்பாக இன்னும் இவங்களோட கோல்டு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக 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 இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். ஸோ அதனால இது ரொம்ப ரூ. 2000 இருக்கு, ரூ. 3000 நம்ம பார்த்துட்டு இருந்தா கடைசி வரை வாங்கவே மாட்டோம். அதனால மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்லாம் கிடைக்கும்போது நீங்க எல்லாம் அக்குமுலேஷன் பண்ணா லாங் டேர்ம்ல ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதான் நம்மளே இதான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண இந்த வீடியோ எடுத்தேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனலை சஜஷன் அப்படிங்கிறத பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.